இப்போல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வரணும்னு ரூல்ஸே போட்டாங்க. என்னதான் கொடுத்து விடுறதுன்னு நீங்களும் மண்டை உடைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு நாள் டேஸ்டியா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து விடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கப் மாப்பிள சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை மிக்சிக்கு மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடிக்கனமான பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரியட்டும். பொடியா நறுக்கின 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நறுக்குன 1 வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இங்க நான் தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இன் லெஸ் தென் 3 மினிட்ஸ் எல்லாமே இப்படி சேர்ந்து பேன்ல ஒட்டாம சுருண்டு வந்துடும். இது ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லாட்டி இட்லி தட்டுல வச்சுட்டு தண்ணி கொதிச்சதும் இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாம். மூடி போட்டு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மாப்பிள சம்பா கொழுக்கட்டை ரெடி.